இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் டியாகோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, நலமா? ஜெப வாழ்க்கை எப்படி உள்ளது? தினமும் ஜெபமாலை சொல்லுகிறீர்களா? சரி, உங்களை யாராவது புகழ்ந்து பேசுகிறார்கள், அப்ரிஷியேட் பண்ணுகிறார்கள் என்றாலும் அதை ரொம்ப தலைக்கு எடுத்து கொள்ளாதீர்கள். அதே போல நீங்கள் எவ்வளவு கடினமாக வீட்டிலும் குடும்பத்திற்காகவும் பணியிடத்திலும் உழைத்தாலும், பார்த்து பார்த்து காரியங்களை செய்தாலும், குடும்பத்தில் பணியிடத்தில் உங்களை குறை கூறுகிறார்களா, அதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எப்பவுமே நியூட்ரலாக இருங்கள் நண்பர்களே. இது முக்கியமான குணம். பல ஏமாற்றங்களை, பல எதிர்பார்ப்புகளை தவிர்க்கும். தடையில்லாமல் ஒரு மனதாய் தினமும் ஜெபிக்க இந்த குணம் உங்களுக்கு உதவும். குடும்பத்தை, குடும்ப ஜெபத்தை, வேலையை ஸ்மூதாக எடுத்து செல்ல இந்த குணம் பெரிதும் உதவியாக இருக்கும். வளர்த்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதல் செய்தி கூறுகிறார் ஆண்டவர். அவரது தண்டனை காலம் முடிந்து மன்னிப்பு வந்துவிட்டது என்கிறார். பள்ளம் நிரம்பி மலைகள் தாழ்ந்து கரடு முரடுகள் சமமாக்கப்படுவது போல நம் மனமும் சுத்தமாகி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கிறார். இந்த உலகம் நிலையற்றது நண்பர்களே. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் நாம் கேட்கும் ஆண்டவரின் வார்த்தையோ நிலையானது. ஏதோ ஒரு போராட்டம் அல்லது விடையில்லாத கேள்வி உங்கள் மனதில் வந்து கொண்டே இருக்கலாம். அது வருங்காலத்தை குறித்த பயத்தை உங்கள் மனதில் எழுப்பலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருந்து, அமலோற்பவ அன்னை உங்கள் அருகிலேயே இருந்து, சின்ன மென்மையான ஆட்டுக்குட்டியை போன்ற மனம் கொண்ட உங்களை தன் தோளில் இயேசு தூக்கி சுமப்பார். அந்த தோள் மேல் பல கேள்விகளுக்கு இன்று பதில் தரும் பாருங்களேன். அந்த தோளில் அமர்ந்தபடி உங்கள் கேள்விகளை எல்லாம் ஜெபமாய் சமர்ப்பித்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு நம் மெய்ப்பன் என்று கூறுகிறார். ஏதோ சரியான வழிகாட்டுதல் இன்றி, நட்பு, குடும்பம் இல்லாததால் நீங்கள் சில தவறுகளை செய்திருந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டார், வெறுக்க மாட்டார், தள்ளி வைக்க மாட்டார். தேடி வருவார் இயேசு. எங்கு சிதறி நீங்கள் அலைந்தாலும் சரி, ஜெபிக்க மறந்து வேலை வேலை என்று இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம், அன்னை மரியையும் ஜெபமாலையையும் விட்டு எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் சரி, இயேசு வருவார். அமலோற்பவ அன்னை வருவார். உங்கள் வாழ்வில் நீங்கள் துளைத்த அமைதி, சந்தோஷம், நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், நல்லுறவு, நிம்மதியான உறக்கம் அனைத்தையும் திரும்ப கொடுப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் அறிவார் இயேசு. விட்டுவிடுவாரா நண்பர்களே? நிச்சயம் இல்லை. இன்று அவரிடம் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சகல குடும்பத்தை, பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்களை ஆண்டு நடத்துவார். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகிறார். அவர் தரும் மீட்பை நான் நன்கு அறிவேன். பிற இனத்தாருக்கு உமது மாட்சியை நான் எடுத்துரைப்பேன் இயேசுவே. உமது வியத்தகு செயல்களை நான் ஒவ்வொரு நாளும் என் செயல்கள் மூலம் அறிவிப்பேன்.
பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்திருப்பது உமது கருணையால்தான். பூவுலகும் என் வாழ்க்கையும் அசைவுறாமல் இருப்பதும் உம் கிருபையால்தான். நீர் மக்களை வழுவாது தீர்ப்பிடுவீர். ஆண்டவரே, உமக்கு நன்றிகள் பல கூறுகிறேன். கண்மணி பாலன் பிறக்கப் போகும் இந்நாளிலே என் நெஞ்சமே நீ ஆண்டவரை பாடு. இன்பம் பொங்கும் உன் மனதில் மண்மீது இயேசு வருகையில் ஆனந்தம் என் வீட்டில் நிலைத்து இருக்கும்படி வாடிடும் என் உள்ளம் சந்தோஷத்தையும் நல் சுகத்தையும் காணும்படி வரவிருக்கிற இயேசு பாலன் எங்களை நல் சுகத்தோடும் அமைதியோடும் ஆசிர்வாதங்களோடும் நிரப்ப வேண்டி தலை தாழ்த்தி ஜெபிக்கின்றேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.